தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் களஞ்சியம் போட்டியிடுகிறார். அவருடன் செய்தியாளர் நந்தினி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். 1000 விளக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் களஞ்சியம் நம்முடன் இணைந்துள்ளார். அவருடன் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவின் கோட்டையா இந்த 1000 விளக்கு தொகுதி பார்க்கப்படுது. இதுல நம்ம வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு சார்? இல்லை, இது திமுக தோற்கடிக்க முடியாத இடம் கிடையாது. 1000 விளக்கு தொகுதி இங்கே அதிமுகவும் பல தடவை வெற்றி அடைஞ்சிருக்கு. 4 தடவைக்கு மேலே அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. 2011 மதிப்புக்குரிய வளர்மதி அவர்கள் இங்கே நின்று வெற்றி அடைஞ்சு சமூக நலத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. அதனால் இது திமுகவினுடைய கோட்டை, இதை தகர்க்க முடியாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இந்த தடவை நாங்கள் உறுதியாக நாங்கள் இதை தகர்ப்போம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்ற முறை திமுக மருத்துவர் எழிலனுக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க. அவர் படித்தவர், நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லி மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருந்தாங்க. ஆனால் அவர் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை. உங்களுடைய பிரச்சாரத்தில் இளைஞர்கள் உங்களை பார்த்து என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? குறிப்பாக பெண்கள் எங்களை பார்த்த உடனே அழுகிறாங்க. உங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சராக வந்தால் டாஸ்மார்க்கெல்லாம் மூடிடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் உறுதியாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆனார்னா உறுதியாக நாங்கள் மூடிடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே கணவன் குடிச்சிட்டு கிடக்கிறத காட்டுறாங்க. எங்கள் பிள்ளைகள்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வீட்டில் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, கடுமையான உள பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்லி பெண்கள் குடும்பம் நடத்த முடியலைன்னு அழறதை நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் நாங்கள் உறுதியாக வந்தோம்னா இந்த போதை கலாச்சாரத்துக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வச்சுருவோம். நாங்கள் வந்தால் எங்களுடைய முதல் வேலையை இளைய தலைமுறை பிள்ளைகளை சரி செய்து அவங்களுடைய பொது புத்திக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் அகற்றி வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான பரப்புரையை தான் நாங்கள் மேற்கொள்கிறோம். கலந்துரையாடலில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி சார். குறிப்பாக 1000 விளக்கு தொகுதியில் வெற்றியாளர் யார் என தேர்தல் முடிவில் மீண்டும் சந்திப்போம். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் நந்தினி.